என்னுடைய பொசிஷன் சரியா? ம் வணக்கம் நவஜோதி ஜோரட்டமர்களே. வணக்கம், நன்றி. மாலை வணக்கம். வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 698வது மகரந்த சிறன் மிக அழகாக மலர இருக்கின்றது. நல்லுரை புறப்படமாக கொண்டவர் தற்பொழுது லண்டனில் சரை பகுதியில் வசித்து வருபவர். 1995ஆம் ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக குடும்பத்தோடு தனது மருத்துவத்துறையை தொடர்ந்த ஒரு அனுபவம் கொண்டவர். இவர் ஓய்வு பெற்ற மனநில மருத்துவர் மட்டுமன்றி, அதாவது தமிழ் ஆர்வலர் என்று கூறலாம். விசேடமாக திருக்குறளை கரைத்து குடித்தவர் என்று கூட கூடலாம் நினைக்கிறேன். அதாவது 12வது வயதில் 1330 திருக்குறளையும் மனனம் செய்த சாதனை படைத்தவர் என்று கூட கூறலாம். அத்துடன் மிக முக்கியமாக திருமதி கோமலா சுந்தரலிங்கம் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். முன்பு பாமுகம் டிவியில் அவர் அறிமுகமானவர் என்ற வகையில் அவருடைய சகோதரன் என்பதையும் இந்த வேளையில் குறிப்பிட்டு, வணக்கம் டாக்டர் எளியதம்பி ஸ்ரீதரன் அவர்களே. வணக்கம். வணக்கம் திருமதி ஜோதி. பேர் வருது இல்லையோ, நவஜோதி. ஓகே, பரவாயில்ல. உங்களுடைய அறிமுகம் நான் ஒரு சில திருமதி ஜோதிகா. ஓகே, நன்றி. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நான் செய்திருந்தேன். ஆனால் எங்களோட உறவுகள் இது ஒரு முக்கியமான விடயம் என்று நான் உங்களை அழைத்ததற்கு ஆனபடியால். ஏனென்றால் இப்போ நாங்கள் கேட்கிற சிறிது நேரத்துக்கு முதல் ப்ரோக்ராம் கூட மரணம் பற்றித்தான் கூடுதலாக கதைத்து கொண்டிருந்தார்கள். அது இறப்பு எவ்வளவு சந்தோஷமோ அதே மாதிரி மரணத்தையும் நாங்கள் மகிழ்வாக ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஆனா எல்லோருக்கும் மனது கஷ்டப்படும் ஒருவரை பிரிவது இலகுவான காரியம் இல்லை. ஆனா இப்பொழுது நாங்கள் உலகத்தனை டிவியை பார்க்கும் பொழுது ஏதோ குப்பைகள் மாதிரி தான் மனிதர்களை நோக்கி அழித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் எங்களுடைய நாட்டிலேயும் இடம்பெற்றது. எனவே அந்த ஆத்மாக்களுக்கு முதற்கண் நான் எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை 9 நேயர்களுக்கு, எங்களை உறவுகளுக்கு கூற வேண்டும் என்று நான் அவளோடு விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் கூறுவது சரி, ஆனா நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் கூறினால் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஏன்னா நாங்கள் இந்த திடீர் மரணங்கள் பற்றித்தான் நாங்கள் பேச போகின்றோம். அந்த வகையில நீங்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையில் கொஞ்சம் கூறினா நல்ல நினைக்கிறேன். முதலில் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். மிக்க நன்றி. உங்களோட பெயர் விட்டது திருமதி நவஜோதி யோகரட்னம் அவர்களே. செய்கின்ற இந்த பெரிய சேவைகளை நான் மனதார பாராட்ட வேண்டும், எல்லோரும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவது என்பது மிகவும் கரைச்சலான டைம் கன்சியூமிங் ஒர்க். இதை துணிந்து நீங்கள் தனியாக நடத்துகின்றீர்கள் என்பது பெருமைக்குரிய விடயம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். எங்களது எல்லோரது பங்களிப்பும் ஊக்கமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவன் ஆசையும் கிடைக்க வேண்டும். நான் ஒரு சாதாரண மருத்துவனாக இங்கே வந்தேன். பிறகு இந்த சைக்கியாட்ரி மனநல மருத்துவத்தில் சிறப்பு கல்வியை கற்றேன். பிறகு நான் ஒரு 30 வருடமாக 30க்கு மேலாக அதே துறையிலேயே நான் தொண்டாற்றுகிறேன். முக்கியமாக ஹாஸ்பிட்டல், சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அல்ல மனநல ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்களிலும், கம்யூனிட்டி சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்களிலும், அதோடு கம்யூனிட்டியிலும் தொண்டாற்றுகிறேன். இன்று இப்போ 2 வருடமாக நான் இலைப்பாரி விட்டேன். இப்பொழுதும் இடக்கிற சற்று லோக்கம் என்பார்கள், அங்கு வேலை செய்கிறேன். எனக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. தொண்டு செய்யணும், தமிழுக்கு தொண்டாற்றணும், தமிழ் உலக மொழியாக வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இருந்தது. இதுவரையும் நிறைவேறவில்லை. ஆனால் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் நாம் எல்லோரும். மற்றதிலையும் தான் எங்களுக்குரிய
ஒரு நாடு அமைப்பு எல்லாம் வேண்டும் என்று பார்ப்போம். அதாவது எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று. ஆமா, நம்பிக்கை இருந்தா எல்லாம் நன்றாக அமையும் என்றும் முதல்கண் வாழ்த்தி கொண்டு, இப்ப ஓய்வு பெற்று நீங்கள் உங்களுடைய மனநிலை இங்க ஒரு மருத்துவராக செய்யும் பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அதை பற்றி கொஞ்சம் கூறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கு மனநல ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் மிகவும் அட்வான்ஸாக உள்ளது எமது நாட்டோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் அங்கும் அது இலங்கையிலும் எமது ஈழத்திலும் கூட இப்பொழுது சற்று முன்னேறி வருகிறது என்று நான் அறிகின்றேன். அங்கு போகும்பொழுது நான் எமது வைத்திய நண்பர்களிடம் பேசியுள்ளேன். மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். அங்கும் சிகிச்சை முறைகள் வளர்ந்து வருகின்றது, இன்னும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கிருந்தும் கூட நண்பர்கள் பலர் அங்கு போய் சில சிகிச்சைகளை கலந்து உதவி செய்துள்ளார்கள். முக்கியமாக டிப்ரெஷன், இசிடி அது போன்ற ட்ரீட்மெண்ட்டுகள், நல்ல நல்ல மாத்திரைகள், அதாவது ஆன்டி டிப்ரெசன்ஸ், ஆன்டிசைகோட்டிக், நவீன மாத்திரைகள், உபகரணங்கள் அப்படியா அதை பாவிக்கிறார்கள். அப்படியா இங்கிருந்து போய் இங்கே அங்கு கிடைக்காத மருந்து வகைகளை இங்கு கொண்டு போய் அங்கே ப்ரமோட் பண்றார்கள். அதில் இங்குள்ள மருந்து கம்பெனிகள் மூலம் அங்கே அறிமுகம் செய்து ஓரளவுக்கு இந்த வைத்தியத்துறையை, மனநல வைத்திய முறையை ஊக்குவித்து வளர்ச்சி செய்கின்றார் என்று அறிந்தேன். அப்படியா? ஏனென்றால் மனநிலை வாரத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? உங்களுடைய அனுபவத்துல சில நேரம் இந்த போர்ல வந்தவர்கள் பாதிக்கப்பட்டது அதுகள் எல்லாம் காரணமாக இருக்குமா, அல்லாட்டா எப்படி நீங்க பாக்குறீங்க? எங்கேயும் கூடுதலாக இருக்கின்றார்களா? எப்படி அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் எப்படி பாக்குறீங்கள்? போரினால் இந்த விளைவுகளும் மனவியாதை கொண்டு வரும். எனி சைக்கோ சோசியல் ஸ்ட்ரெஸ் என்றார்கள், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளங்கள், மற்ற எனி ஸ்ட்ரெஸ்கள், வேலையில்லாதன்மை, பணத்தட்டுப்பாடு, ஊனமடைந்தவர்கள், வலு இழந்தவர்கள், நடக்க முடியாது, வீட்டிலே பணம் இல்லை, வேறு நிறைய குறைபாடுகள் அங்கே இருக்கின்றது. பள்ளிக்கூடங்களில் சரியான வசதிகள் இல்லை. சில பள்ளிகள் பார்த்தேன் மல சில கூடங்கள் கூட இருக்காது. அப்படின்றது முக்கியமாக பண ப்ராப்ளம். ஆகவே நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மிக முக்கியமாக டிப்ரெஷன், மன அழிச்சு, மன அழிச்சு. அது எங்களுடைய நாட்டில ஈழத்தை பற்றி சொல்றீங்க. இங்க லண்டன்லயும் அப்படி லண்டன்ல அப்படியான மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள். அங்கே சிகிச்சை முறைகள் வளர்ந்துள்ளது. நிறைய மனநல வைத்தியசாலைகள் உண்டு. அங்கே மிகவும் வெரி இன்டென்சிவாக ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் செய்கின்றார்கள். உதாரணமாக டிப்ரெஷன் எடுத்துக்கொண்டால் ஃபார்மகாலஜிக்கல் மருந்து வகைகள், நிறைய அட்வான்ஸான மருந்து வகைகள், அதோடு சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ், நிறைய சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அப்படிப்பட்டவர், ஓடிஸ், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், பெரிய ஒரு மல்டி டிசிப்ளினரி டீமே பெரிய ஒரு டீம் ஒர்க். அதோடு இசிடி வரையும் போகிறது, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி, ஷாக் ட்ரீட்மெண்ட். அப்புறம் குட் ஃபாலோ அப். கம்யூனிட்டிலையும் எல்லா விதமான மருத்துவ நிபுணர்களும் இருக்கின்றார்கள். நல்ல ஃபாலோ, அது ஏதாவது பிரச்சனை திருப்பி கூப்பிடும். அதோட மென்டல் ஹெல்த் ஆக்ட் சட்டம், மென்டல் ஹெல்த் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டங்களுக்கு பிரச்சனைகள் என்கேஜ் பண்ணாதவர்கள், ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதவர்களை பிடிச்சு கொண்டாந்து போடலாம் ஹாஸ்பிட்டலில். ஆகவே அது தப்ப முடியாது. பிறகு அதே மாதிரி அதிலே சிலருக்கு சும்மா ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு மட்டும் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் செக்ஷன் 2 என்று போடுவார்கள். செக்ஷன் 2க்கு உள்ள குணமடையாத விட்டால் அது செக்ஷன் 3க்கு 6 மந்த்ஸுக்கு போட்டு ட்ரீட் பண்ணுவார்கள். கடுமையான சட்டம், மருந்து மென்டல் ஹெல்த் ஆக்ட் உண்டு. அதில் போட்டு அவர்கள் எப்படியும் குணப்படுத்தி தான் அனுப்புவார்கள். அப்புறம் அவர்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும் பிறகும் அங்கே கம்யூனிட்டியிலே ஒரு டீம் இருக்குது. அவர்கள் கவனித்து மருந்து கொடுத்து மானிட்டர் பண்ணி, மானிட்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரிவென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பெட்டர் தேன் கியூர். ஆனால் அப்புறம் அவர்கள் ரிலாக்ஸ் பண்ணால் திரும்பி வரும். ஆனால் என்கேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
பேஷண்ட் லெவலில் என்கேஜ் பண்ண மாட்டார்கள். அவர்கள் ஆல்கோஹோலுக்கு போவார்கள் அல்லது இந்த என்ன சொல்லுவாங்க இந்த மருந்துகள் அந்த இது என்ன செய்யலாம். இப்ப இந்த மன அழுத்தமும் ஒரு எங்களுடைய மக்கள்ல கூடுதலாக அவர்களை எல்லாம் காண்றோம், அது ஒரு விஷயம். இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகமாக செய்திகளை பார்க்கும் பொழுதும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்கிறது. இந்த இளம் வயதினர், அதாவது தங்களுடைய உயிரை நீக்கக்கூடிய ஒரு வயது போனவர்கள் என்று சொல்லக்கூடாத இளமாக்கள் கூட அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமான எங்களுடைய மக்கள் அவர்களுடைய இறப்பு வீதம் அதிகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எங்களுடைய மக்களுக்கு, நீங்கள் இப்ப எங்களுடைய சாதாரணமாக நாங்க பழகிற ஆட்களுக்கு கூட இது என்ன காரணம்னு விளங்க இல்லை. இப்ப நேற்று நல்லா இருக்கிற கொழும்பேக்குல இன்னொரு பொம்பளை அவக்கு ஹார்ட் அட்டாக் வந்தான்னு சொல்ல கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. அது என்ன காரணம்? இதுக்கு நீங்க உங்களுடைய ஒரு அறிவுறுத்தல்கள் ஒரு முக்கியமாக இருக்கும். என்னென்றா நீங்கள் ஒரு டாக்டர் படியால் பல பேரை நீங்க சந்தித்திருப்பீர்கள். இந்த மக்கள், சாதாரண மக்களுக்கு இதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் ஒன்றை கூற முடியுமா? இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த காரணிகள் உண்டு, உடலிலே உண்டு. ஆனா அவைகளை இவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த அறியாமையும் ஒரு முக்கியமான காரணம். லேக் ஆஃப் அவேர்னஸ். அவர்களுக்கு வருத்தம் தெரியாது. ஏன்னா அந்த சிம்டங்கள், அதுக்குரிய ஒரு அறிகுறிகள், நோய் அறிகுறிகள் அவர்களுக்கு தெரியாது. இருக்கும் அல்லது வெரி லைட்டாக இருக்கும், தெரியாது அவர்களுக்கு. அவர்களும் பிஸி லைஃப், ஸ்கூலுக்கு போவார்கள், வருவார்கள், பெற்றோர்களும் பிஸியா இருப்பார்கள். அந்த அவருடைய உடல்நல நிலை அவர்களுக்கு புரியாது. பொதுவாக ஜெனட்டிக் சொல்றார்கள். தமிழ் அந்த ஜெனட்டிக் என்றால் அந்த ஆக்கள் தொடர்ந்து அவருடைய பரம்பரை மரபணு சம்பந்தமான மரபணு அங்கே அவருக்கு இருக்கு, ஏற்கனவே இருக்கு, நிறைய இருக்கு, பிறப்பிலேயே இருக்கு, மூளையில இருந்து இருக்கும், பிறப்பிலே இருக்கும். அதாவது பிறப்பிலேயே ஸ்டில் பர்த் வரும், குழந்தை இறந்து பிறகு அங்கே மரபணு இருக்கிறார். அது இந்த வீரியம் கூட இருப்பார், உடல்லே அது மரணிச்சுதான் பிறகு. அது ஓரளவுக்கு நல்ல சொல்லலாம். ஏனென்றால் பிறந்து வாழ்க்கையில கூட உடல்நல குறைவால வாழ்க்கை முழுக்க இருக்கிற விட ஸ்டில் அது ஒரு அன்பவுண்ட் சைல்டுன்னு சொல்லுவோம். அது பிறக்கிறதுக்கு உரிய தன்மை இல்லை. ஆகவே அது பிறக்கும் பொழுது உயிரெல்லாம் பிறகு இல்லை, அப்புறம் ஒரு 2 வயதிலே சில ஸ்டில் பர்த், இன்ஃபென்டைல் பர்த், நியோனட் அப்படிலாம் வந்துருக்கு. அப்புறம் வளர்ந்த பிறகு அந்த ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன், எந்த நிலையிலும் ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் வரலாம். வேறொரு காரணம் அது காரணமே இருக்கலாம். சரியான நியூட்ரிஷன் அல்லது எக்ஸசைஸ் குறைவாகும், வேறொரு காரணங்களாலேயும் அந்த ஜீன்ஸ் வழியில வருது, ஜீன்ஸ் வழியில வருது. ஆகவே அதால இந்த ஒரு ஹார்ட்டிசம் அப்படித்தான் அவர்கள் இருக்கும். ஒரு விதமான ஹார்ட்ல, இருதயத்துல இருக்கின்ற வால்ஸ் பிழை இருக்கு. மனசு நல்லா தெரியாது, டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்க மாட்டார்கள், டாக்டர் சரியா பார்த்துருக்க மாட்டார்கள். அந்த ஹார்ட் வால்வ்ஸ் அது ஜெனட்டிக் கோஸால் வரும் இருந்தால் பிறகு அது இன்னும் வீக் ஆகி பிறகு ஹார்ட் கேன் ஃபெயில். நீங்கள் சொல்லுவது சரி, ஒரு சிலருக்கு அப்படி ஜெனடிக் அந்த இதாக இருக்கலாம். ஆனா இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கொரோனா வந்தது பிறகும் அப்படியாக சனங்களுடைய மனதில ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு பிறகு அதிகமானவர்களை கேட்கறது எல்லாமே இப்படியான ஒரு துக்கமான செய்திகள் ஆக இருக்கிறது. அப்ப அதுக்கு இப்ப டயபிட்டிஸ் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மற்றது இந்த பிரஷர் அப்ப இதுகளை பற்றி எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை பற்றி எங்களுடைய உறவுகளுக்கு கூறினவர்கள் அதை பின்பற்றுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கோவிட் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் இன்னும் பூர்ணமாக டிசைட் பண்ணல, இன்னும் சரியாக கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை. அதுக்குரிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் காலம் செல்லும் அதை பற்றி நிச்சயமாக சொல்லுவார்கள். ஆனா இப்ப கோவிட் என்பது இதையும் தாக்கலாம், ஜெனடிக்
சேஞ்சை உண்டாக்கலாம், வெவ்வேறு வருத்தங்கள் உண்டாக்கலாம். நரம்பு சம்பந்தமான எப்பிலெப்சியை கொண்டுலாம், ஹார்ட் டிசீஸை கொண்டுலாம், இதையும் கொண்டுலாம். ஆனால் இன்னும் நாங்கள் புறத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஆனால் எத்தனையோ வருத்தங்களே இந்த கோவிட் கொண்டுடலாம். வேறு இப்போ நாங்கள் அப்போ பேசுமே மருந்துகளால், நாங்கள் கொடுக்குற மருந்துகளால் ஹார்ட்டில் எஃபெக்ட் வரலாம். அது நாங்கள் கொடுக்குற மருந்துகளாலேயே வேறு வருத்தங்கள் வரலாம். சொல்ற ஹைட்ரோஜனிக் டாக்டர்ஸ் டோசிங், நாங்கள் கொடுக்குற மருந்துகள் விளைவாக இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு பல காரணங்கள் இருக்கலாம். இப்பொழுது மற்றது ஒன்று எங்களுக்கு இப்பொழுது அவேர்னஸ் தெரியுது, இப்போ கூட தெரியுதா. முந்தி நாங்கள் அதை அசட்டை விட்டது, இப்போ வடிவா தெரியுது. ஆகவே அதனாலேயும் அந்த விகிதம் கூட மாதிரி தெரியுது. அப்படி நிறைய காரணங்கள் இருக்கின்றன இவைக்கு. அவற்றை நாங்கள் அறிந்து ஏர்லி இன்டர்வென்ஷன், நாங்கள் டாக்டர்கிட்ட எவ்வளோ ஏர்லியாக போகிறோமோ அவ்வளோ நல்லது. ஏர்லியாக போய் மருந்துகளால் உண்டாக்கினா அந்த மருந்துகளை அகற்ற வேண்டும். வேறு எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாம் முழுக்க செய்ய வேண்டும். எக்ஸ்ரே, இசிஜி, ஏர்லியாக ஒரு இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம், இந்த இருதயத்தின் ஒரு வரைவு, அதை செய்து பார்த்தால் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை பிடிக்கலாம். அதுக்கு மீறி அதிலே சில நேரங்களில் இசிஜியில் எல்லா வருத்தங்களையும் பிடிக்க முடியாது, ஹார்ட் வருத்தங்களை. அதுக்கு எக்கோ கார்டியோகிராம் செய்து பார்க்கலாம். அதில் இசிஜி ஸ்கேனுகள் அப்படிலாம் பிடித்தால் எளியாக என்ன வருத்தம் பண்ண பிடிக்கலாம். எங்கட வேறு என்ன கோர்ஸ் மாதிரி கோர்ஸ் அறியணும், காரணத்தை, வருத்தத்தின் காரணத்தை அறிந்து அதை தீர்த்து விட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் வில் ரெடியூஸ் த மோபிலிட்டி, அந்த வருத்தத்தை தன்மையை குறைக்கும். சில நேரங்கள்ல ஒரு சைனம் தெரியாம இருக்கும். இப்ப ஹார்ட் அட்டாக் நீங்க சொல்றது இருக்குல்ல, சில வேளையில அதுல ஹார்ட் கூடுதலா இருக்கும். அதில் ஒவ்வொரு வீட்லயும் அந்த மெஷின் வச்சா அதை தண்ட மாட்டார்கள் இல்லையா, டாக்டர்டா போனா தான் பார்ப்பார்கள். அப்ப ஆனபடியா நீங்க நினைக்கிறீங்களா, இப்ப இருக்கிற ஒவ்வொரு தரம் வீட்டுல நாங்கள் அதை ப்ரெஷர் இதை வச்சு நாங்கள் எங்களை ஹார்ட் அட்டாக் எல்லாம் அவதானிக்க வேணும், அல்லாட்டா டயபிட்டிஸ் பற்றி, அது ரெண்டு நோய்களும் இப்ப கூடுதலாக இருக்கு. அதனாலதான் இந்த ஹார்ட் அட்டாக் வரலாமோன்னு ஒரு யோசனையா இருக்கிறது இல்லையா? நீங்கள் சொல்வது சரியானால் அப்படி ஒரு விட அது அன்றியல், அது நடக்க முடியாது. ஏதாவது லேசான அறிகுறிகள் வரும் பொழுது உடனடியாக நாங்கள் போக வேண்டும். லேசான மெதுவான செஸ் பண்ண நாங்கள் அசட்டை செய்யக்கூடாது. அது சும்மா விழுந்தால்தான் வந்தது, அப்படியே சின்ன சின்ன காரணங்களுக்கு கூட நாங்கள் அசட்டை செய்வோம். அதுவும் டிரான்சியண்டா இருக்கும். ஒரு லேசாக செஸ் பண்ண வந்துட்டு அது போயிடும். அது சும்மா சின்ன சின்ன காரணங்கள் விட்டு பிறகு ஒரு மெசிவாக ஒரு அட்டாக். ஏன்னா கொரோனரி டிசீஸ், கொரோனரின்னா அந்த இதயத்துக்கு போற குழாய் இருக்கு, ஆர்டரி, பிளட் வெசல், அது அடைச்சு போறது, கொலஸ்ட்ரால் அடைச்சு போறது. ஒரு சில வேளையில சின்ன சின்ன குட்டி துண்டுகள் ஒரு செஸ்ட் பெயின் வந்து போயிடும். திடீரென்று ஒரு பெரிய ஒரு பிளட் கிளாட் வந்து இந்த காணுக்குள்ள பெரிய பெரிய அழுக்கு வந்து அடைக்கிற மாதிரி சின்ன ஸ்டில் அது தண்ணி போய் கொண்டு இருக்கும், தெரியாது. இது பெரிய ஒரு கிளாட் கொண்டு வந்தால் அது சில மரணத்தையும் தோற்றலாம். இல்லாட்டி சிவிஎச்எஸ் வந்து ஹார்ட் அட்டாக் கூட முடியலாம். எல்லாம் முதல் அஞ்சேனான்னு சொல்லுவார். அஞ்சேனான்றது பெயினை உண்டாக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் போகுது, ஆனால் ரத்தம் அடைபடுது. கொஞ்சம் பெரிய கிளாட் வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் முழுமையாக அந்த இரத்த குழாய் அடைபட்டால் மரணம் சம்பவிக்கலாம். ஆகவே அந்த போற பிளட் கிளாட்டின் அளவை பொறுத்து வரும். சின்னதில் வந்து அல்லது வேற ஒரு காரணங்களாக செஸ்ட் பெயின் வரலாம். ஏதாவது பாருங்க, அப்படி என்ன சொன்னா சரி, இது நாங்கள் ஒரு சின்ன வருத்தம் என்றாலும் கட்டாயம் நாங்கள் போய் அதை டாக்டர்கிட்ட காட்ட வேணும் என்ற ஒரு அட்வைஸை நீங்க இப்ப சொல்லி இருக்கிறீங்க. கட்டாயம் இந்த உறவுகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு சைன் இருந்தாலும் நீங்கள் போய் அதை ஆராய்ந்து செய்ய வேணும் என்றத இப்ப டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் மிக அழுத்தமாக கூறியிருந்தார். அதை எல்லோரும் செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் வந்து அப்ப இதுக்கு முதல் அது சிம்டம்ஸ் வர்றதுக்கு முதலே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நாங்கள் இதுல வராமல் தடுக்கிறதுக்கு, வராமலுக்கு நாங்கள் இது கோணம்னு சொன்னால் சுகதவியாக இருக்கிறேன்னு சொன்னா, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல சாப்பாட்டுல கவனமா இருக்கணும். அடுத்த விஷயம் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு நீங்க உங்களுடைய மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகின்றீர்கள்? இங்கே இந்த ஜிபி சர்ஜரியோட கனெக்ஷன்
தொடர்ந்து லிங்க் வச்சிருக்கணும். அங்கே சிஸ்டம் இருக்கின்றது. இந்த காருக்கு எம்ஓடி செய்கிற மாதிரி அங்கே வரலும் வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்தில் இருக்கா அப்படி போய் ஒரு எம்ஓடி செய்கிற மாதிரி எல்லாருக்கும் போய் ஜிபி பொது வைத்தியர் சோதிச்சு முழு உடலையும் சோதிச்சு முக்கியமான பிளட் டெஸ்ட், இரத்த சோதனை, யூரின் இந்த சோதனை வேணுமென்றால் இசிஜி, வேணுமென்றால் செஸ்ட் எக்ஸ்ரே, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவர் செய்வார். அதாவது அந்த எம்ஓடியில பிடிக்கலாம், காருக்கு பிடிக்கிற மாதிரி. குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு பிறகுதானே டாக்டர்ஸ் எல்லாரும் கூப்பிடுவார்கள். சாதாரணமாக எல்லோரும் போய் செய்யலாமா? வயது குறைந்தவர்கள் எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் கூப்பிடுவார். சைல்டு வைக்கலாம், சில்ட்ரனுக்கெல்லாம் இருக்கு குறிப்பிட்ட பீரியட்ல. அதை விட நாங்கள் உணவு பழக்கம் மற்றது எக்ஸசைஸ் அதுகள் எல்லாம் செய்தால் கூட நல்ல இதுகளை தவிர்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? உடற்பயிற்சி பழக்கம் தேவையான முறையில் ஒரு மிகவும் மெல்லிதாக இருந்தால் ஒபிசிட்டி கேன் பி ஜெனட்டிக் காஸ். ஒபிசிட்டி உடல் பருமனாக இருந்தால் மிக மெல்லிசாக இருந்தால் சில வருத்தங்கள், உதாரணமாக தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி, தைரோடாக்சிகோசிஸ், இப்படி மெலிந்திருப்பார்கள். பசி இருக்கும், சாப்பிடுவார்கள், உடல் வைக்கார், மெலிந்து போயிருப்பார். அப்ப அவர்களுக்கு இந்த தைராய்டு டெஸ்ட் செய்யணும். இது தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு மருந்துகள். அது மாதிரி நிறைய பருமன் இருப்பார்கள், எல்லா வகையிலும் வரல. ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி குறைஞ்சு எல்லாம் ஸ்லோவாக இருக்கும். மென்டல் ஸ்லோனஸ், பிசிக்கல் ஸ்லோனஸ் இருந்தால் அதுக்கு ஹைப்போ தைராய்டு இன்சஃபிஷியன்சி. தைராய்டு போதாது உடல் வளர்ச்சிக்கும் உடல் இயக்கத்துக்கும். ஆக அவர்களுக்கு தைராக்சின் கொடுக்க வேண்டும், வாழ்க்கை முழுக்க தைராக்சின் கொடுக்கணும். டாக்ஸிகோஸ் என்றால் அந்த தைராய்டை இல்லாம பண்ணி அது இந்த தாக்கத்தை குறைக்கிறது. ஹைப்போ தைராக்சினை கொடுக்க வேண்டும். அவன் உடம்பு தேவையான அப்படி ஸ்பெஷல் டெஸ்டா கொடுக்கணும். அது மாதிரி ரீனல் இன்சஃபிஷியன்சி, மற்ற அதோட மென்டல் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிப்பட்டதான் இருக்கு. உடல் நல அறிவுத்திறன் குறைஞ்சிருக்கு, சரியா ஃபங்க்ஷன் பண்ண இல்லை, அந்தந்த வேலைக்குரிய வேலையை செய்ய காணாது. அப்படி கல்வியில ஆற்றல் குறைவு அப்படி இருந்தால் அறிவுத்திறன் குறைஞ்சா அதுக்குரிய அந்த ஐக்யூ டெஸ்டிங் அப்படி எல்லாம் செய்யுது. அதுக்கெல்லாம் ரிஃபர் பண்ணுவார், சைக்காலஜிஸ்டை ரிஃபர் பண்ணி அதுக்குரிய வழியிலே ட்ரீட்மெண்ட் செய்வார். எல்லாம் ஜிபி எல்லாம் இருக்கு. ஜிபி தான் ஒரு பெரிய கராஜ் மாதிரி. நெடிலும் அங்க கராஜ் போய் காரை பார்க்க வரணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆனாலும் சில பேருக்கு வந்து கராஜுக்கு நெடிலும் போக விருப்பம் இல்லை தானே, வீட்டுல இருந்து. நாங்க அங்கட தவறு தான். நேரம் பற்றாக்குறை, வேறு ஃபைனான்சியல் இஷ்யூ, வெவ்வேறு இஷ்யூ, குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கிறது, டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ். குடும்பங்கள் பல குடும்பங்கள் இங்கு டிஸ்ஃபங்க்ஷன், சரியா ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லை. டிவோர்ஸ் ரேட் இஸ் ஹை, பெற்றோர் கவனிப்பு குறைவு. தமிழாக்கள் எங்களுக்கு இளைய மக்கள் கொஞ்சம் கூடன்னு சொல்லலாம், கூட இல்லை கவனம். மற்ற இனத்தவர்கள் வந்து அது கூட நிறைய குறைவான டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி என்றால் அங்கே மன வருத்தமும் நிறைய கூட. மன வருத்தம் நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த மன வருத்தங்கள்லாம் கூடுதலாக அதுவும் ஒரு காரணமா அமையலாமாக்கும் இல்லையா? அந்த ஹார்ட் அந்த டிசீஸ், பர்சனாலிட்டி டிஸார்டர். இப்படிப்பட்ட டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில பிள்ளைகளுக்கு சரியான மெட்டர்னல் அட்டாச்மெண்ட் வர இல்லை. தாயோட அட்டாச்மெண்ட் மிக மிக முக்கியம் பிள்ளைகளுக்கு. தாய் இல்லாட்டிக்கு அடுத்த தாபனுக்கு போகும். அந்த அட்டாச்மெண்ட் நல்ல ஃபீட் பண்றதுல இருந்து வளர்த்து அன்பு காட்டி வளர்க்குறது, நல்ல உணவு கொடுத்து நல்ல எல்லா விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணியிருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மெட்டர்னல் அட்டாச்மெண்ட் இல்லாட்டிக்கு பல பர்சனாலிட்டி டிஸார்டர், அவருடைய அந்த பர்சனாலிட்டி வளர்ச்சி பாதிக்கப்படும், தட்டப்படும் ஒரு வேலை. அந்த வகையில வந்து எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளோட அவ்வளவு அன்பாத்தானே எல்லாம் செய்கிறார்கள் இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப கொஞ்சம் கூட வர அந்த கேள்வி, ஏன்னா நிறைய டிவோர்ஸ் ரேட் இஸ் கோயிங் ஹை. மக்கள்லயே டிவோர்ஸ். அப்ப அந்த மெட்டர்னல் அட்டாச்மெண்ட் அதோடு அந்த சேர்க்கை குறைவு போல தெரிகிறது, குறைவு தான் நினைக்கிறேன். ஆக அது இந்த இப்படிப்பட்ட நோய்களும் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். போர்டர் லைன் பர்சனாலிட்டி, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி,
அப்புறம் பிள்ளைகளுக்கு இந்த ட்ரக்ஸ் இல்லிசிட் சப்ஸ்டன்ஸ் அப்போ வேற சொல்ல வர மாட்டேன்றது இல்லிசிட் சப்ஸ்டன்ஸ் அதுக்கு என்ன தமிழ் வேற இல்லையா இல்லிசிட் அந்த கெனபிஸ் அது கெனபிஸ் அதுகளும் இங்க கூடுதலாக அதுல எல்லாம் வந்து ஒன்று இருக்கு அதில் பர்சனாலிட்டிஸோட இல்லிசிட் சப்ஸ்டன்ஸ் அப்புறம் அது வளர்ந்து பின்னுக்கு பின் வளரும் பொழுது ஆன்டி சோசியல் பீடியா பிறகு அந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள போவாங்க அளவு அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு போய் பிறகு அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்குள்ள போயிடும் போர்டர் லைன் பர்சனாலிட்டிஸோட குழப்படியா இருப்பேன் மெரியான சின்ன அப்படிலாம் இருப்பேன் பிறகு இந்த போர்டர் லைன் பர்சனாலிட்டிஸோட வந்து வாழ்க்கையெல்லாம் தடைப்படும் சூசைட் பண்ண எத்தனைப்பார்கள் சூசைட் பண்ணுவார்கள் அப்படிக்கான பிரச்சனை வரும் ஆன்டி சோசியல் பீடி சின்ன கண்டக்ட் டிசார்டர் உண்டு கண்டக்ட்லாம் மாறி வரும் ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் குடும்பத்தோடு ஒத்து போக மாட்டார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் அடிபடுவார் சூழ்நிலை அப்புறம் அவர்களுக்கு ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் வளர்ந்த அப்புறம் களவெடுப்பார்கள் சமூகத்துக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையும் செய்ய தொடங்குவார்கள் சிறைவாசத்துக்கு போகக்கூடும் இப்படிலாம் போகக்கூடும் அவர்கள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்குள்ள போகக்கூடும் அப்ப பல்வேறு புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் பல்வேறு விடயங்களை அவதானிக்கக்கூடியதா இருக்கிறதாக நீங்கள் இப்ப சொல்ல இங்கேயும் வேற இங்கேயும் நிறைய பேர் ட்ரக் மிஸ்யூஸ் மோ காமன் கனாபியஸ் அதெல்லாம் நிறைய பாதிக்கிறார்கள் அதால அப்புறம் இந்த பிரச்சனை அடிப்படை சண்டைகளுக்கு போறார்கள் அப்புறம் சிறைவாசத்துக்கும் போறார்கள் பர்சனாலிட்டி டிசார்டர் மற்ற இந்த போர்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டரும் அப்படிதான் அவர்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது தங்களை வெட்டுவார்கள் தற்கொலை முயற்சி செய்வார்கள் அவருடைய மூட் இமோஷனலி வெரி அன்ஸ்டேபிளா இருப்பார்கள் வெரி இம்பல்சிவா இருப்பார்கள் பெண்களுக்கு தான் அதிகமார்கள் ஆகவே அவைகளை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் தெரபிஸ் கொடுத்து அவர்கள் நோயை கொஞ்சம் குணப்படுத்தலாம் ஆனால் வயது போக போக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை லேர்ன் பண்ணுவார்கள் 50-60 வயதும் பொழுது இந்த சிம்டங்கள் குறைவாக இருக்கும் ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இருக்கும் அப்படியான விஷயங்கள் இப்ப இருக்கும். அப்ப எக்ஸசைஸ் செய்யறது, அதாவது காலையில இருந்தால் அந்த இது மற்றது நியூட்ரிஷன் சொன்னீங்க, நல்ல உணவு வகைகள் அதளை பற்றி கொஞ்சம் கூர்னா எங்களுடைய மக்கள் அதையும் பின்பற்றுவார்கள் தானே. காலம் எப்படியான உடற்பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், நடந்தால் போதுமா, அதை விட வேற வீட்டிலேயும் இருக்கிறவர்கள் வெளியில போக முடியாதவர்களுக்கும் பல உடற்பயிற்சிகள் இருக்குந்தானே, அதில் பார்த்தவர்கள் முயற்சி செய்ய வேணும். அதோட நீங்கள் கூறியது போன முக்கியமான விடயம் நல்ல உணவு வகைகள்லையும் சில விடயங்களை நாங்க முக்கியமாக கவனிக்க வேணும் என்றது பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னா. பயிற்சி மிக மிக முக்கியம். ஆனால் சொல்லுகிறார்கள் உடற்பயிற்சி அது பொதுவாக நிறைய தேவையில்லை, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் போதும். அளவுக்கு மிஞ்சி அளவுக்கு மிஞ்சி அமிதம் நெஞ்சின மாதிரி தான். 1/2 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங், அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ், சிறிய எக்ஸசைஸ் அதே போதும் தான் சொல்றாரு. சில பேர் போய் ஹெவி லிஃப்ட் வரணும், அது வேற விஷயம். சாதாரண மக்களுக்கு 1/2 மணி நேரம் மிதமான எக்ஸசைஸ் போதும். எல்லாத்தையும் கூட எக்ஸசைஸ், இது உணவு பயிற்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கேன். ஆமா, நான் அடுத்த கேள்வி உங்களிடம் திருக்குறளை தான் கேட்கணும். என்னடா நீங்க திருக்குறளை ஒரு ஞானம் கொண்டவர் தானே, அதையும் எங்களுடைய உணவோட சேர்ந்து சொன்னா கூடுதலாக எங்களுடைய மக்கள் மிக வடிவா சொல்லியிருக்கிறார். மருந்தன வேண்டாம் யாக்கை கருந்திய சற்றது போற்றி உணேன். அதாவது உண்ட உணவு ஜீரணித்ததை ஆராய்ந்து உணவு அருந்தினால் உடலுக்கு மருந்தே தேவையில்லை என்ற சொல். நாங்கள் உணவை சமைக்கிறான்னு பார்த்து போட்டு 2000 வருடத்துக்கு முந்தைய யோசிச்சுக்கிறார். இன்னொரு திருக்குறள் சொல்றார், நோய் நாடி நோய் முதன் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்ச. அது வெரி இன்ட்ரெஸ்ட். இங்கே வேற இருந்த நாட்டோட இதுல இருந்து படிக்க வேண்டியது. என்றால் நாங்கள் இப்பொழுதுதான் நாங்கள் யோசிக்கிறோம், இது எல்லாரும் தேவை மல்டி டிசிப்ளினரி டீம். ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றதுக்கு டாக்டர் மட்டும் இல்லை, முந்தைய மாதிரி
டாக்டர் இதை கையை பார்த்து போட்டு அல்லது டக்குன்னு மருந்தை கொடுத்து அனுப்பிடுவோம் போண்டு. இங்கே ஒரு நோயை நாடி நோய் என்னன்னு கண்டு முதல் இட்டியாலஜி അതിന്റെ இட்டியாலஜியும் பார்க்க யோசிக்கிறேன். என்ன காரணத்துக்கு அந்த நோய் வந்தது. இப்போ மலேரியா காய்ச்சல் வந்து யாருக்கு பெரசிட்டமாலை கொடுத்து அனுப்ப முடியாது. இது மலேரியா அந்த மலேரியா கிருமியை கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்க ட்ரீட்மெண்ட் மட்டுமே மலேரியா மாறாது. அவருக்கு செரிபிரல் மூளை மலேரியா சேர்த்து போவார். கிட்டல கூட ஒரு வந்து மூளை மலேரியா வந்துருக்கு. அவர் கண்டுபிடிக்காது. மூளை காய்ச்சல் மாதிரி வரும். இந்த மலேரியா கிருமி மூளைக்குள்ள போறோம். மூளைக்கு கொஞ்சம் வித்தியாசம். அந்த கிருமி வித்தியாசம். பிளாஸ்மாடியம் தான். பிளாஸ்மாடியம் ஃபால்சிபாரம் என்ன ஒரு ஜாதி. அது அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பிடிக்கணும். இங்கே குறைவு இந்த நாடுகள். அது இந்த ஆப்பிரிக்காலாம் இருக்கு. இலங்கையிலையும் குறைவு. அந்த மற்ற நோமல் ஃபால்சிபாரம் மலேரியான் இருக்கு. அது வந்தால் நோமல் 10 குளோரோகுயின் போட்டால் மாறிடும். இந்த ஃபால்சிபாரம் மலேரியா வந்தால் சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை. இந்த மூளை மலேரியா மூளை காய்ச்சல் சொல்றது. அது காரணம் அந்த ஃபால்சிபாரம் என்ற மலேரியா பிளாஸ்மோடியம் அந்த மூளை கிருமி அங்கே இடத்துல வந்து மூளைக்கு போய் அது வலிப்பு எல்லாம் உண்டாக்கும். அன்கான்சியஸாக வந்து அது மிகவும் மோசமாக இருக்கும். அது வந்து சில பேர் தப்புறது பிள்ளைக்குற கஷ்டமாக போயிடும். அது ஏர்லியாக கண்டுபிடிக்கணும். பிளட் எடுத்து செக் பண்ணால் அந்த பிளட் கூட அது பிடி விடாது. கல்லன் மாதிரி ஓட்டி தெரியுவாங்க. அப்போ அந்த ஃபால்சிபாரத்தை பிடிச்சு அதுக்குரிய சரியாக தான் கொடுக்கணும். ஒரு நண்பர் கூட அது காலமான அப்புறம் தெரியும் அவருக்கு ஃபால்சிபாரம். அவைக்கு நாங்க என்ன செய்யறோம் ஃபால்சிபாரம்னு சொல்லி ட்ரீட் பண்றோம். அதன் மூலம் தான் மாத்திரம் வேற வழி பிடிவாது இல்லை. ஆனால் இந்த குளோரோகுயினுக்கு மாறுகிறது இல்லை. இன்னும் காய்ச்சல் கூடிக்கொண்டிருக்கு, வலி போற தன்மை இருக்கு. அன்கான்சியஸா போட்டார். அப்ப அவருக்கு என்ன செய்யணும்? உண்மையான வைத்தியம் வந்து அந்த அந்த ஃபால்சிபாரம் மலேரியாக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட் சேலைன்னு அப்படி கொடுத்தால் தப்பக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப திருக்குள்ளதான் சொல்றாரு, நோய் நாடி நோய் முதல் நாடு அது தணிக்கும் வாய் நாடு. இப்படியின் தன்மை அது ஒரு காரணம் அதை போக்கும் வழி வனத்தையும் ஆராய்ந்து முறைப்படி வைத்தியம் சிகிச்சை அளிக்க வேண்டும். முந்தைய வச்சாரு டாக்டரை விட விவகமா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சொல்ற இட்டியாலஜியை கண்டுபிடிக்கணும். the right treatment, the right time, the right person எல்லாம் இருக்கும் சொல்றாரு. அப்ப நீங்கள் நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் அழைச்சு சொன்னால் அவர்கள் தங்களுடைய டவுட்டுகள் இருந்தாலும் அவர்களும் உங்கள்கிட்ட கேட்டு அபிப்பிராயம் அதுக்கு முதல் நீங்கள் ஏதாவது கூற விரும்பினா நாங்கள் கூறிக்கொண்டு உறவுகளையும் இணைக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் திருக்குறள் பற்றி கூடுதலாக சொல்ல வேணும் என்று யோசிச்ச நீங்கள் அதை பற்றி பாடல் எல்லாம் சொல்லுவோம். ஆமா சொல்லுவோம். சொல்லுங்க. கொஞ்சம் 10 திருக்குறள் இருக்கு ஒரு சாப்டர் மருந்து. முந்தி பாடம் இப்ப பாடம் இல்லாம போயிட்டுதோ? இப்ப எல்லாம் போயிட்டு திருப்பி படிக்க விருப்பம். காரணம் தான் நேரம். சொல்லுங்க. இது 5 வாரம் லீவ் வச்சனா திருக்குறள் உற்றவன் தீர்ப்பான் மருந்து இந்த எழுத்து எனக்கு அப்படியே இல்லையா? அப்படியா? கஷ்டமா? திருக்குறள் என்ன என்ன அப்படி கிடைக்கிறது? உற்றவன் தீர்ப்பான் மருந்துகளை சொல்வான் என தப்பான கூற்றே மருந்து. உண்மையான மருந்து முறை ஏற்கனவே வந்துருக்கு. மருத்துவன் வர்றதுக்குள்ள நோயாளி மருந்து மருந்து கொடுப்பான். 4 பேரும் இருக்கும். அந்த மல்டி டிசிப்ளினரி நீங்க அந்த மல்டி டிசிப்ளினரி டீம் MDT டாக்டர், நர்சஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த சொல்றேன். இங்கிலீஷ்ல the physician, patient, medicine, persons administering medicine, these 4 blending together constitute the way of treatment. தனியா டாக்டர் முந்தி மாதிரி கையால் கொடுத்து போட்டு
குடிசையில் கொடுத்து அனுப்புறதில்லை, எல்லாம் செய்து கொண்டு இப்படி நிறைய இருக்கு. நாங்கள் இன்னும் நாங்கள் திருக்குறளை போய் கட்டி கதைக்கும் பொழுது இதை பற்றி கூட ஆராயும். எல்லா விஷயமும் கேட்க மருந்து. அப்ப நாங்கள் எங்களுடைய உறவுகளை அழைக்கலாமா? அதற்கிடையில நீங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடினா கொஞ்சம் முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பாடல் உறவுகளை அழைச்சு கடைசியில் எந்த பாட்டை பாடி முடிச்சிடும். சரி, பாட்டு நானே பாவம் நானே என்று முடிச்சிடும். அப்ப சரி, அப்ப வாணி மோகன் இருப்பார் நினைக்கின்றேன். அவருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். வேறு யாராவது எனக்கு தெரியல இதுல யாராவது வைக்கலாம்னு சொல்லி கேட்கலாம். நிறைய எல்லாம் கவர் பண்ண முடியாம இருக்கு. அவர்கள் கேட்டா உங்களுக்கு கூட இதா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நேர்கள் தங்களுடைய வருத்தங்கள் இதுகள் கொஞ்சம் சொல்ல நினைச்சது. வருத்தங்கள் வாடுறதுக்கு கூட காரணம் அந்த காலத்துல கிருமிகள், இன்ஃபெக்ஷன் டிசீஸ் நிறைய எல்லாம் சுகாதாரம் குறைவு. ஆனா பிறகு இப்பதான் இது இப்பதான் அந்த ஜெனட்டிக் டிசீசஸ் எல்லாம் வந்தது, அல்லது ஏஜ் டிமென்ஷியா அதெல்லாம் கூட கூட கண்டுபிடிச்சார். முந்தி டிமென்ஷியா மறதி வந்தா அரளை போய் அந்த ஊர்ல விட்டுருவாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அரளை இல்லை, அப்புறம் இருக்கு மறதி. டிமென்ஷியா என்பது ஒரு வருத்தம், அந்த டிஃபரன்ஸ் ஆகல தெரியாது. சில விஷயங்கள் தெரியும், சொல்லி கொடுத்தா சொல்லுவார் சின்ன பிள்ளைங்க மாதிரி. முந்தி அவ்வளவு பேர் கொஞ்சம் பேர் தான் தெரியும். இப்ப எல்லாருக்கும் தானே டெமென்சியா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லாரும் பார்த்தாலுமே இப்ப டெமென்சியா சொல்லி எல்லாம் மறதி. அது 100% சரியில்லை. சும்மா மறக்கிறதெல்லாம் டெமென்சியா இருக்கு. மறதி முக்கியம் இல்லை, கன விஷயம் கிடையாது. லாங்குவேஜ் போயிடும், அவருடைய செயல் திறங்கள் போயிடும். முந்தைய சட்டை போடலாம், இப்ப கூடலாம், அதெல்லாம் டிமென்சியா. இப்ப குக் பண்ணலாம் அம்மாவுக்கு, அங்கதாங்க டிமென்ஷியா வருது. இதோட இந்த மறதியும் வருது. இப்ப மறதியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லிடலாம். அது வெரி மயண்டா. டிமென்ஷியா இஸ் டிசீஸ். மறதி என்பது டிசீஸ் அல்ல, நோய் அல்ல. அது கொஞ்சம் அது அந்த வேதத்துக்கு அது வந்து போயிடும். ஆனா டிட்டீரியோரேஷன் ஆஃப் மென்டல் ஃபங்க்ஷன், அதான் டிமென்ஷியா. அப்ப அந்த மறதியை வராம ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் இருக்காமே, உணவு வகைகள் இருக்கு. அப்படி ஒரு அப்படி ஒரு ஹைபோதசிஸ் இருக்கு. எக்ஸசைஸ் என்ன, எண்டோர்பின் அந்த சில ஹோமோன்களை உடல்ல உண்டாக்கும். ஆமா, என்னன்னு சொன்னா நாங்கள் ஒன்றை செய்து ஒன்றை பார்த்துட்டோம்டா அதை திரும்ப நினைக்க வேணுமாம். திரும்ப அதை நாங்க நினைச்சு கொண்டிருந்தா கடைசி வரையும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்ற. கடைசியில மறக்க சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்றது காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன், மென்டல் ஸ்டிமுலேஷன். டிமென்ஷியா ஆட்களுக்கும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது அந்த சைக்காலஜி அதான் செய்வார். அதை சொல்லி கொண்டிருக்கணும். இப்ப சில உதாரணமாக நாங்கள் ஒரு நாவலையோ நெட்டிய வாசிக்கிறோம், அந்த பெயர்கள் அதை என்னன்னு சொல்லி மறந்துடுவோம் இல்லையா, யார் எழுதினது ஒரு எழுத்தாளர் பேர். அப்ப அதை திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்தி பார்த்தால் அது நாங்க ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன், அது நான் அதை செய்து பார்த்தேன்னா கொஞ்சம் ஞாபகத்துல வருது. சரி, அது சொல்ற மென்டல் ஸ்டிமுலேஷன், cognitive stimulation. It is part of the treatment for dementia. சாதாரண மறதிக்கும் அது சரி. ரொம்ப நல்லது. அந்த காலம் சொல்லுவாங்க, மறதிக்கு மருந்து மாஸ்டர் பிரம்பு. மறதிக்கு மருந்து மாஸ்டர் பிரம்பு. அடி வேண்டோணுமா? அந்த காலத்தை அப்படி சொல்லி வச்சுக்க அப்படி ஒரு அடிக்கடி சொல்லுவார் முந்தி. அதை அடிக்கிறதே கூடாது, இன்னும் கூட மறந்துடுவாரு. ஐயோ ஐயோ, அந்த பயத்திலேயே மறந்துடுவீனே. பனிஷ்மெண்ட் இஸ் நாட் ட்ரீட்மெண்ட், அது ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. ஆனா இப்ப அடிச்சா உள்ளுக்குள்ள பிரிசன் தான் போவீங்க டீச்சர்ஸ். திருப்பியும் அடிக்கிற சான்ஸ் இருக்கு, திரும்ப அடிப்பாங்க. இப்ப சட்டத்தின்படி ஒரு தரம் தொடவே கூட இருந்தா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆனா அப்படி எங்களுக்கு சொல்லி தந்தபடியேதான் ஞாபகத்திலையும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அளவோட செய்வாங்க, அளவோடையும் சரியாகும். நாங்கள் மிக அண்மையில் ஒரு எங்களுடைய ஸ்கூல் நண்பிகள்
நாங்க 3 பேர் சந்தித்த நாங்கள் அப்பொழுது எங்களுக்கு பழைய நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ரீசா மிஸ் நல்லா அடிப்பா புனிதாத்துறதுக்கு அந்த அடிச்சதுல அப்ப அத அடிச்சது நானா யார் கூட அடி பண்ணாங்களேன்னு சொல்லி கதைச்சது எனக்கு ஞாபகத்துல வந்தது. ஆனா பேந்தவ அன்பா தான் இருந்தது. அந்த அந்த அப்படி அவ அடிச்சபடியேதான் நாங்கள் இப்படி வந்ததுன்னு ஒரு பேந்த கடைசியில நாங்கள் சில ஆசிரியர்கள் தங்களை கோபத்தை அடிப்பாரு, வீட்டு பிரச்சனைக்கு வந்து அடிப்பாரு. உங்களோட நண்பி திருமதி கோமலாவே நல்லா அடிப்பா, நெருப்படி போடுவாங்க. ஆனா அவ புள்ளியல் நல்லா வரவணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் திருப்பி அணைப்பா. ஒரு பேலன்ஸ் ஆனது. ஆனா அடிக்காமலே செய்யலாம் என்று தான் தற்கால கொள்கை. அடிக்க தேவையில்லை, சொல்லி சொல்லி கொடு, திருப்பி திருப்பி சொல்லி. ஆனா எங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு தான் ஒரு மிஸ் எங்களுக்கு அடிச்சுட்டான்னு சொல்லி அது கோபத்துல எல்லாரும் நாங்கள் கதைச்சு நாங்கள் கெமிஸ்ட்ரி பாடம் வந்து அவ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இன்பம் சின்ன தம்பி என்று அவ அடங்கன் சொல்லி புத்தகம் எல்லாம் எழுதின சரியான கெட்டிக்காரி. ஆனா அவ அந்த நாங்கள் ஏதோ கதைச்சிட்டோம்ன்ற ஒரு பாடத்துக்கு அடிக்க இல்லை. ஒரு அசம்பிளி டைம் நாங்கள் குழப்படிதானே அப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கல கொஞ்சம் அந்த அந்த அதுக்குத்தான் அவ ஒரு வைரல் அடிச்சுட்டா. அது எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு சொன்னான். நல்லது. நேர்கள் உறவுகள் நீங்கள் யாராவது வந்து டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களிடம் உங்களோட இதை பற்றி ஏதாவது கேட்க வேணுமென்னு சொன்னா வேணலாம். வாணிமோகன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கூறலாம். குருகி 10 நிமிஷம் இருக்கிறது. இன்னொன்று விஷயத்தை சொல்லி முடிக்கிற சில முக்கியமானது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் முக்கிய காரணம். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. மோர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டபிள் டிரைவிங். எங்கள் வீட்டில் 2 பேர் நாங்கள் இருக்க 3 கார் இருக்கு. அப்போ இப்படி இருக்கு, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அப்போ மற்றது ஸ்னேக் பாய்ஸ் சில இடங்களில் அன்றாவது அப்படி ஒரு காட்டு பகுதியில் ஒரு நாளைக்கு 10 ஸ்னேக் அடிச்சு கொண்டு வருவாங்க. அதில் நாங்கள் வேலை செய்யல, நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக போனேன். நான் அந்த பாம்பு எல்லா விஷ பாம்பும் இருக்கு. அது ஒரு முக்கியமான கொல்லி, உயிர் கொல்லி. அது உடனே ஒன்றாட்டி கஷ்டங்க. அது அது ஒரு அலர்ஜி வருது. அது மட்டும் அலர்ஜி சடன் அலர்ஜின்ற கண்டிஷன் இருக்கு. அது சொல்றது அனஃபிலாக்சிஸ். அனஃபிலாக்சின்றது ஒரு கொல்லி, உயிர் கொல்லி. உடனே 5-10 நிமிஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் நாட்டிக்கு மரணம் தான் ஏற்படும் அன்பார்ச்சுனேட்லி. அது சொல்ற அனஃபிலாக்சிக் ஷாக். அதற்கு அட்ரினலின் இருந்தால் உடனே அவர் உயிரை காப்பாற்றலாம். அந்த அட்ரினலின் தான் உயிர் கொல்லி. அட்ரினலின் வேற உடனே அடிச்சு அது உடனே எல்லாம் இங்கே வேறும் சாப்பாடு நட்ஸ் எல்லாம் ஹோட்டல்லையும் போட்டிருப்பாங்க. ஹோட்டல் நிறைய அலர்ஜிஸ் இருக்கு. அலர்ஜிக்கு எல்லாம் வயிறு எல்லாம் வீங்கி வரும், தொண்டை வீங்கிடும். அப்போ மூச்செடுக்க முடியாது, வாக்கு தனிமை இருக்கும், தொண்டை இதெல்லாம் வீங்கி விடுவாங்க. உடம்பெல்லாம் வீங்கி. இது எனக்கு நடந்திருக்கு. நான் எல்லாத்துக்குமே அலர்ஜிக். அலர்ஜிங்க சில பேர் சொல்லுவாங்க தங்களை யாருக்கு அலர்ஜின்னு கேட்டா என் மனைவிக்கு அலர்ஜின்னு. இல்ல இல்ல எனக்கு இப்ப தலை ஹேர் டே ஒன்றும் allergic to husband, I am sure. You are not allergic to husband? No. No, no. அவில விட வேண்டியானே. ஓகே, சில சும்மா ஜோக்கு சொல்றது. ஓகே, அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ்கள், இப்போ போஸ்ட் போர் ப்ராப்ளங்கள், அந்த கண்டிஷன் டயபெட்டிஸ் வந்து ஹைப்போகிளைசிமியா வரும், ஹைப்போவும் வரும். ஹைப்போண்டா பிளட் சுகர் குறைஞ்சு போடும், 2 ஒன்றுக்கு வரும். அந்த ஆள் மயங்கி செத்து போவார். ஹைப்போகிளைசிம். ஹைப்போ என்றால் அதுவும் மயங்கர வாங்கி கோமாவுக்கு போய் மெதுவாக சாவாங்க. அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யற கொஞ்சம் கஷ்டம். ஹைப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹைப்போ ஆள் அன்கன்சியா வருவார். உடனே டெக்ஸோஸ் வந்து 5% டெக்ஸோஸ் அல்ல 50% டெக்ஸோஸ் கொடுத்தா உடனே கிளம்பி வருவார். உடனே ஒரு 5 வருஷம் உயிர் வந்து நார்மலாக இருக்கும். அப்போ ஹைப்போகிளைசிமியா வழியாக கண்டுபிடிக்கும். நான் வந்து 2 சாதாரண ஹவுஸ் ஆஃபீஸாக வேலை செய்ய சடன்லி நான் வந்தேன் இதுக்கு, இந்த எமர்ஜென்சிக்கு. வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு டிஐஜி சிங்கள வந்து என்னோட ஃப்ரெண்ட், என்னோட வேறு அவரை கண்டா அடிக்கடி பேர் வரும். பார்த்து அதில் போட்டுக்கு போனேன். போட்டில் அவர் அன்கன்சியாக படுத்துக்கிறார், சேலையும் போட்டிருக்கு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லி எங்களோட ஓபிடி டாக்டர் லீவ் இருக்கார். ஹார்ட் அட்டாக் இல்லை, ஆனால் அவருக்கு உண்மையில டயபெட்டிக் ஹைப்போ சேம் சிம்டங்கள் வந்ததால இன்னொரு கொஞ்சம் வந்து ஒரு 2 மாதம் உடனே அவருக்கு மரணிச்சிருப்பார். அந்த டாக்டர் அவசரத்தில் அவருக்கு வந்து ஹைப்போ, ஏன்னா வேர்த்து இருக்கு, செஸ்ட் பெயின் வந்துருக்கு. அது அந்த ஹைப்போன்ற குணம்.
ஆ அங்க போனா அவரை ரிப்போர்ட் நர்ஸ் இன்னும் மோஃபினும் கொடுத்து இன்னும் ஆள் மயக்கத்துல போயிட்டு என்னது மாப்பிட்டிக்காம இதுக்குள்ள இருக்கு. ம் அப்ப எனக்கு தெரியுமா இருக்கு இது இருக்கு டயபிட்டிஸ். ஓ அந்த அப்ப சிம்டம்ஸ் நான் நான் இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது, டயபிட்டிஸுக்கும் ஹைப்போ அதாவது ஹை பிரஷர் அப்படியானதற்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? அப்படியா? டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனுக்கு தொடர்பு இருக்கு. டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் இவைக்கெல்லாம் இன்னும் தம்பிடுவாங்க. ஒரு ஒரு வாரம் இன்னொரு ஆளுக்கு வல்னரபிள். ஓ டயபெட்டிஸ் ஒரு ஆளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரலாம், இல்லாம மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லாம அது 3 டிசீஸ் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி வச்சான். ஓ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ம் ம் ஹைப்பர் டென்ஷன் வரவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, கொலஸ்ட்ரால் வைஸ் versa. ஓ அவை கொண்டு வந்தால் மற்றதையும் வரையும். ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்தால் அவைக்கு கொலஸ்ட்ரால் பார்க்கணும். ம் அப்போ அந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யும் கொண்டே இந்த ரத்த குறையால அடைக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும். அதெல்லாம் அந்த விஷஸ் சைக்கிள் மாதிரி வந்துடும். அது ஒரு வருத்தம் வந்தால் மற்ற எல்லாத்துக்கும் வரைஞ்சி வளைவு செய்வாங்க. அப்ப எல்லாரும் கவனமாக டயபிட்டிஸ் வந்தாக்கள் இது ஹைப்பர் அதாவது எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குன்றத ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லி கொலஸ்ட்ரால்ன்றது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா. வெரி ஜெனட்டிக் டிசீஸ். இந்த ஃபெமிலி ஹிஸ்டரியும் ஆராயணும். ஆமா ஆரஞ்சு பார்த்தா இருக்கும். அதுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கும், ஃபெமிலியில் வந்திருக்கும். அந்த ஃபெமிலியில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அது காரணம் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா இருந்திருக்கும். வேற யாரும் இருக்கலாம், ஆனால் அங்கே ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா இருந்திருக்கும். அது எல்லாரையும் அந்த டெஸ்ட் பார்க்கணும். சில செய்வதில்லை. நான் பார்த்துருக்கேன், என்னுடைய உறவினரையே பார்த்துருக்கேன். ஃபாதருக்கு ஆல்மோஸ்ட் பைபாஸ் இருந்தது, அவ்வளவு தூரம் ஹைப்பர் கொலஸ்ட்ரால். மகனுக்கு அடிக்கடி இந்த ஸ்ட்ரெஸ் பெயின் எல்லாம் மாறுது. அதுக்கு வெரி ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன், அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சில பேருக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ப்ரெசன்டேஷன் டிப்பிக்கலாக இருக்கா. ஸ்ட்ரெஸ் பெயின் நடுவில் வர்றது பேர கொஞ்சம் தள்ளிங்க இருக்கும். அல்லது சில வேளையில லெஃப்ட் நடுவில் வரணும், ஆனால் சில பேருக்கு ரைட் ஆகணும். அதை மிஸ் அண்டர்ஸ்ட் பண்றது. சில பேருக்கு எபிகசிக் இந்த கீழுக்கு இருக்கும் செஸ்ட் பெயின். பெயின் இங்கே வரும், சாக்கள் நினைக்கிற இந்த ஹார்ட் பர்னன்ஸ். உண்மையிலே இவருக்கு அஞ்சனா. அப்ப அப்படியே விட்டு இந்த வாயு குணம் விட்டுடும். அவருக்கு உண்மையில வந்ததெல்லாம் அஞ்சனா. இவருக்கு முதுகுல வேலையில அப்டோமினல் பெயின்ல வரும், அது அஞ்சனா. அது ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும். எல்லாரும் இப்படி விரைக்கல கவனமா இருக்கணும் இல்லையா? எல்லாரும் நிச்சயமாக நேரம் நெருங்குவதால் நாங்கள் நம்மளுடைய உறவுகளையும் அணைத்து கொண்டு போகலாம் நினைக்கிறேன். சாந்தினி, நீங்க உங்களுடைய கருத்துக்கள். இனிய உற்சாகமான வணக்கம் நவயோதியக்காக்கும் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் வணியக்காக்கும் வணக்கம். டாக்டருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய விடயங்களை சொல்லக்கூடிய தகவல்களை தரக்கூடிய அளவில் டாக்டர் இருக்கிறார். உண்மையில ஒரு ஆள் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு உடற்பயிற்சிகள் உணவு முறைகள் ஒழுங்காக இருந்தால் அதையே ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அது உண்மையில சரியானது தான். ஆனால் எங்களால கடைப்பிடிக்க முடியாம இருக்கு, அதுதான் பிரச்சனையா இருக்கு டாக்டர். நீங்கள் கோட் பண்றது திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னு சொன்னது விஷயம். அதை நாங்கள் இங்க வந்த வாழ்வு முறையை தான் பார்த்து, இங்க வாழ்க்கை முறை பிஸி லைஃப், ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங், வைஃப் இஸ் ஒர்க்கிங், சில்ட்ரன் கோயிங் டு ஸ்கூல் ஆர் ஒர்க்கிங், நேரம் என்பது மிக்க இல்லை. அப்புறம் அது எங்களது எங்களோட எக்கனாமிக்ஸோட எங்களோட பணம் விஷயங்கள் எல்லாம் அதை பாதிக்குது. அதை நாங்கள் தான் தேடி ஓடுவோம். நாங்கள் தான் அதை எப்படியே மாற்றிக்கொள்ளலாம், அப்படி அணுகி எங்களோட லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். நான் சொல்றேன், எனக்கே கிடைத்தான் எல்லாரும் பிரச்சனை. ஒரு பிள்ளை ஒரு வழியில ஒவ்வொரு பிரச்சனைகள், சண்டைகள், சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் வேறு. அதெல்லாம் செய்ய முடியாம இருக்கு. ஆக நாங்கள் எங்களோட வாழ்க்கை முறையே 2 ஹஸ்பண்ட் வைஃப் இருந்து பிள்ளைகளும் இருந்து ஆராய்ந்து எப்படி நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள மூலம் தான் இயன்றளவு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். எங்களோட வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும், தீர வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். அதுதான் டாக்டர். அந்த ஒரு நாளைக்கு செய்வோம், 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், தொடர்ச்சியாக எங்களால் அதை
கடைப்பிடிக்க முடியாம இருக்கு. விளங்குது, எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம் நாங்களும். ஆனால் அதை கஷ்டப்படுகிறோம். நாங்கள் தொடர்ச்சியா செய்யறதுக்கு நாங்களும் கஷ்டப்படுகிறோம். அது நீங்க சொன்ன மாதிரி எங்கள்ல தான் இருக்குது. அது முதல் அதுவும் விளங்குது, என்னில தான் அது இருக்குதுன்றதும் எங்களுக்கு விளங்குது. ஆனால் செய்ய முடியாம இருக்கிறது அது ஒரு சோம்பறித்தனம் தான் என்று சொல்லி நிற்கிறேன் நான். எங்களுடைய இல்ல நீங்க சொல்ற சரி, இல்ல சொல்லலாம் செய்யற கஷ்டம். நீங்க வேண்ட வேற மாதிரி ஒரு கிளப் ஃபார்ம் பண்றது, அப்படி இப்படி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்ளலாம். அங்கே போய் சண்டை பிடிக்க கூடாது. ஆனா அங்க ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணி இல்ல கொஞ்சம் பேர் இருந்து ஒரு சேம் ப்ராப்ளம் உள்ளாக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரச்சனை ஒரு அறிவுரை செய்யறது மூலம், வாசிக்கிறது மூலம், டிராமா தெரப்பின்றதை கொடுக்குறாரு. சின்ன நாடகங்கள் போடுறது, அது அப்படி இப்படி அது பிள்ளைகளை இணைத்துக் கொண்டு சில விஷயங்கள் முன்னேறக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். பிள்ளைகளையும் எங்களோட திட்டத்தினரையும் எங்களது ஊர்வர்களையில் அனைத்து ஒரு கிளப்ஸ் மாதிரி போட்டு அப்புறம் அங்கே நாங்கள் போய் கதைச்சு சாப்பிட்டு பல விஷயங்களை ஆராய்ந்து பிள்ளைகளை பிள்ளைகளையும் சேர்த்து அதில் நேற்று சில நிகழ்ச்சிகள் சில கனடாவில் என்ன செய்யறாங்க கேள்விப்பட்டேன். கனடாவில் இங்கேயும் எல்லா இடங்களிலும் கூடுதலா செய்கிறார்கள் டாக்டர். லண்டன், கனடா பக்கங்கள்லையும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வெளிவருவது சிலது, ஒரு சில விடயங்கள் மட்டும் வெளிவருகின்றன, மற்ற வெளிவருவதில்லை. சில விடயங்கள் வெளிவருவதில்லை. அதனால் நான் கனடாவில் கூட செய்வது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் செய்யணும்ன்றது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனால மிக நன்றி டாக்டர். உங்களுடைய காட்டு இல்லாம ஒரு விதமான ஃபோக்கஸ் இருக்கும். இதுதான் எங்கட நோக்கம். அந்த நோக்கத்துக்கு போகணும். சிலர் அங்க தங்கட விளையாட்டுகளை காட்டுவது அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தங்கள் திறமை அழைச்சுன்னா எனக்கு நடிக்க முடியும், அப்படி முடியும், பாட முடியும், அதையும் நல்ல முக்கியம்தான். அதை விட we have to be focused on that. எங்களோட நோக்கம் எங்களோட குடும்பங்களை சீரழிய விடாமல் இன்னும் எப்படி எங்களது இந்த திட்டமிட்டு பகிர்ந்து கொண்டு எங்களோட வாழ்க்கை முறையை உயர்த்தி கொள்றதுக்கு உரிய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றால் என்னுடைய கருத்து. இருந்தா தானே சித்திரம் வரையலாம் இல்லையா? அப்படி நாங்களும் நன்றி டாக்டர். நன்றி இயக்குனர் அவர்கள் வந்திருக்கிறார். நன்றி, வணக்கம். உற்சாக வணக்கம். ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது. உங்களுடைய எடுக்கலாம். வீட்டில் ராஜினி அல்போன்ஸ் அவர் உங்களோட கதைக்கு வந்திருக்கார். விரைவாக அவரை ஏற்றுக்கொள்வோம். ராஜினி அல்போன்ஸ் வணக்கம். பேசுங்க ராஜினி அவர்கள், பேசுங்க. திருப்பி ஒரு அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் அதிகாரிகளுக்கும் நவஜோதி அவர்களுக்கும் டாக்டருக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு கேட்டுக்கொண்டு வந்தேன். பல அறிவுரைகளை சொன்னீர்கள். இங்க நடப்பு இவ்வளவு காலம் உங்கள் எல்லாருக்கும் நடப்பதுதான் நிறைய சிறப்பு. வாழ்த்துக்கள் குறிக்கொண்டு கொண்டு வந்த நவஜோதி அவர்கள் நன்றி கூறி, பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க கேட்க போறீங்களா? வணக்கம். வணக்கம். தியானடேசன். வணக்கம். நவஜோதி அவர்களுக்கு, டாக்டர் ஸ்ரீதரனுக்கும், கல்வாணி மோகன்களுக்கு இரவு வணக்கம். நல்லா எல்லா நோய்களையும் பற்றி சொல்லி கொடுத்தார். மலேரியா பற்றி சொல்லியிருந்தார், டிமென்சியா பற்றி சொல்லியிருந்தார். பொதுவாக டிமென்சியா இப்போ ஐபோன் பார்க்குறாக்களுக்கும் டிமென்சியா தானே வருது. அதிபருக்கும் வணக்கம். டிமென்சியா தான் இப்ப எல்லாருக்கும் வருது. ஐபோனால தான் அது வருது இப்ப. அப்படியே நான் நினைக்கிறேன். அது ஒரு சிறிய காரணம். அது இன்னும் எல்லாம் நிரூபிக்கப்படவில்லை. ஐபோனுக்கு இப்ப சில தாக்கங்கள் இருக்கக்கூடும். ஆனால் எக்ஸாக்ட்லி டிமென்ஷியா என்பது ஒரு தனிப்பட்ட வருத்தம். அது இந்த வேலை செய்யறது இந்த காலின் என்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரால அந்த மெக்கானிசம் வித்தியாசம். பிரெயின் செல்ஸே செத்து போகுது. அப்போ அது கொஞ்சம் என்ன நிரூபிக்கப்படவில்லை நான் நினைக்கிறேன். வேற நரம்பு கலங்களை தாக்கக்கூடும். ஐபோன் கதிர்கள் வேற மாதிரி தாக்கக்கூடும். ஆனால் டிமென்ஷியான்ற ஒரு சீரியஸ் இல்னஸ், டிசீஸ்.
அதுக்கு நான் சொன்னேன், சும்மா வெறும் மறதி மட்டுமல்ல, மறதி ஞாபக மறதி என்பது ஒரு பங்கு தான். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, செய்யறதெல்லாம் செய்ய முடியாது அவருக்கு. அவர்களுக்கு அது டாய்லெட் போகிறது முந்தி போகிறவங்க பேர அவருக்கு சாரி கட்டுவா ஒரு அம்மாவை அப்புறம் அவருக்கு சாரி கட்டிக்கிறார், ரைட் அண்ட் லெஃப்ட் தெரியாது, அதோட ட்ரெஸ்ஸிங் பிரக்சியா விழுவாரு, விழு காலம் எங்க வைக்கிறது தெரியாது, இப்படி எல்லாம் கணக்க வந்து கொஞ்சம் கவனமா அசஸ் பண்ணுவாங்க. பிள்ளையாக பண்ணா பாவம் தானே அந்த ஞாபகம் வர்றதே ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் இல்லை, மற்றது ஆங்ஸைட்டியால சரியான அப்ரிஹென்ஷன் டிஸ்ட்ராக்டிபிளா இருக்கணும். அதனால ஃபோக்கஸ் பண்ணல கொண்டேன் சொல்லி கொடுத்தா திருப்பி அந்தந்த வயதுக்குரிய ஞாபகம் வர்றது வரும். கொஞ்சம் கூட ஓவர் டயக்னோஸ் சொல்ல வச்ச சரி. அன்றைய காலத்தில எல்லாம் நாங்கள் அங்க இருக்கிற காலத்தில எல்லாம் இப்படியான நோய்கள் இல்ல தானே, வயதானவர்களுக்கு தானே வர்றது டிமென்சியா. இப்ப சொல்ல முடியாது அம்மா, என்னென்றால் டிமென்சியாவில ரெண்டு இருக்கு, ஒன்று மறதி ஏர்லி ஆன்செட், மற்றது லேட் ஆன்செட். 65 வயது ஒரு கட் ஆஃப் பாயிண்டா வச்சிருக்காங்க, சும்மா ஆர்பிட்ரி. 65க்கு முதல் வாராக்கள் தொடங்குறார்கள் ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியா, 65க்கு போறாக்கள் லேட் ஆன்செட் டிமென்ஷியா. எல்லாத்துக்கும் இந்த அசிட்டைல் கோலின் கெமிக்கல், ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸால மாறும். ஆகவே அதை விட்டு அந்த இம்பேலன்ஸ் அது இல்லை குறைஞ்சால இந்த நரம்பு கலங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த மூளையின் இந்த மெமரி அதில் கொண்டு செல்லுகின்ற அந்த நரம்புகள் அழிஞ்சு போகிறதெல்லாம் மாறும். அது பெரிய ப்ரோக்ரஸியாக போய் கொண்டிருக்கும். அப்புறம் அது இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரும். ஒன்றைங்க வெளியில் ஓடிடணும், வெளியே நடு ரோட்ல இருப்போம் 12 மணி 1 மணிக்கு, அப்படி தெரியாது, ஓரியன்டேஷன் எல்லாம் போயிருக்கு, ஒரு டைம் தெரியாது, ஆக்கள் தெரியாது, அப்படி அது பெரிய ஒரு வியாதி. அதுன்ற எல்லா சிம்டங்களும் வேற கவனிச்சு நல்ல மாதிரி அசஸ் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் அந்த அசஸ்மெண்ட் டூல் இருக்கு, மினிமம் ஸ்டேட் எக்ஸாமினேஷன், அடன் ப்ரூஃப் ஒன்று இருக்கு, அது 100 ஐட்டம். இந்த 100 ஐட்டத்தை எவ்வளவு ஸ்கோர் பண்ணி பார்ப்போம். 100 கேள்வி இருக்கு, 100ல 90 எடுத்தா டிமென்ஷியா இல்லை, 100ல 50 எடுத்தீங்கன்னா டிமென்ஷியா, அது பிழைக்க விடாது. பிறகு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், பிரெயின் ஷ்ரிங்க் பண்ணி சுருங்குற பிரெயின் சுருங்கி போயிருக்கு, செரிப்ரல் அட்ரோஃபி. அப்படி இல்லை, சில சுருங்காமே டிமென்ஷியா இருக்கும், அப்படி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்து ஒரு டிமென்ஷியா ஸ்பெஷலிஸ்ட போய் காட்டி அப்படிலாம் செய்யாம இல்லை அதை அறலை வேலை வச்சு டிமென்ஷியா சொல்லி விட்டு போக கூடாது. நாங்கள் அதுக்காக அதாவது அந்த நோயாளிக்கு நாங்கள் உதவி செய்யணுன்னு தான் சொல்றோம். ஆகவே இன்னும் வடிவாக கிளீனா போய் டிமென்ஷியா ஸ்பெஷலிஸ்ட போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செய்யுது. என்ன பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண சிலர் தைராய்டு டிமென்ஷியா வரும், தைராய்டு டெஃபிஷியன்சியால டிமென்ஷியா வரும், கேட்டின்ஜரியால டிமென்ஷியா வரும், உள்ளுக்காலம் ப்ளீட் பண்ணி இருந்தால் டிமென்ஷியா வரும். அந்த ப்ளீடிங் உள்ளுக்கு இருக்கமா அந்த டிமென்ஷியா. அவனால இவகேட் பண்ண அந்த ப்ளீடிங் எடுத்து விட்டால் டிமென்ஷியா போயிடும். மற்ற டிமென்ஷியா சரியா கண்டுபிடிச்சால் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு, டேப்லெட்ஸ் 4 வகையான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க. அது கொடுத்தால் மாறாது டிமென்ஷியா, ஆனா அந்த ப்ரோக்ரஷன் குறையும், ரிப்பீட்டா போறது கொஞ்சம் குறையும், ஸ்பீடா குறைக்கும். நான் கொடுக்கணும் நோயாளிகள் இல்ல. இப்ப நாங்கள் அன்றைய காலத்துல வயதுகளுக்கு தான் வந்தது, இப்ப இடையோட்டுக்கு எல்லாம் வருது தானே. அதாவது இந்த நான் ஐபோன் பாவிக்கிறாள் என்னன்னு சொல்றேன்னா நித்திர குறைவு தானே, நித்திர குறைவு வருது தானே. அதால நித்திரை இல்லாம இருக்கிறதுனால மூளையில நரம்புகளின் வீணில் எல்லாம் குறைஞ்சு தானே போகுது. ஸ்லீப் டிப்ரைவேஷன் நீங்க என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம், குறைச்சு பார்க்கறது அவசியம் இல்லாம ஐபோனை பாய்க்க விட்டுட்டு கூட பிரெயின் கூட ஸ்டிமுலேஷனை பக்கத்து வீட்டாக எடுத்து பேசுங்க. அதுதான் காரணமா இருக்குன்னு சொல்லினோம் என்று தெரியல எங்களுக்கு. நான் சொல்றேன் இல்லைன்னு என்ன நிரூபிக்க ஓவண்டு நிரூபிக்கல, ஒரு விதமான ஆராய்ச்சிக்குரிய பொருளை தான் இருந்துதான் என்னுடைய எண்ணம். என்ன வாசிக்காம இருக்கக்கூடும், நாங்கள் வந்து பதற்றப்படக்கூடாது. அமைக்க அதுக்கு ஐபோன்லாம் அந்த கரிஞ்சா ஐபோன் கடை விற்கிறவன் உங்களுக்கு பிடிக்காத போயிடும், அவருக்கு வியாபாரம் இல்ல. அந்த ஐபோனும் இல்ல, நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செய்தோம், நல்லா தூங்கினோம், நல்லா நடந்தோம், வீட்டு வேலையில செய்தோம், முடித்தோம், குத்தினோம், எல்லாம் சேர்ந்தோம், ஒரு வருஷம் இல்லை. இப்ப உண்டு ஆக்டிவிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் இப்ப 20,000 பேருக்கு முன்னு சொல்லி போட்டேன், போய் வந்துருக்கணும் மருந்து குடிக்க நல்ல நல்ல உணவு பழக்கங்கள் இருந்து எக்ஸசைஸ் செய்யுது,
சந்தோஷமா இருந்தா ஒருத்தம் பெறா. மனது நன்றி சந்தோஷம். நன்றி நடேசன். எங்களுக்கு நேர நேரம் சரி, ஓகே. நன்றி 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 டாக்டர். எல்லாம் கேட்டு உங்களோட அறிவு மீண்டும் மீண்டும் நன்றி. நன்றி சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் நவஜோதி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உற்சாக வணக்கம் டாக்டர். நிறைய கேள்விகள் இருக்குது, ஆனால் நேரம் தாண்டிட்டுது. நீங்கள் நல்ல அழகாக வரலாற்றில் இருந்து கணக்க எடுகோள்கள் எல்லாம் எடுத்து பேசுனது, திருக்குறள் உட்பட உங்கள்கிட்ட தான் கேட்கணும் போல இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு தடவை வாய்க்கிற போது கண்டிப்பாக பேசுவோம். ஒரு சின்ன தலையங்கத்தை மட்டும் தந்துடுறேன். இன்று மருத்துவர்களே இல்லாமல் போனால் என்ன நடக்கும் உலகன்றதுலேருந்து அடுத்த முறை தொடங்குவோம். சொல்ல முடியுமா? எனக்கு அடுத்த பண்பலை வரிசை நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது எஃப்எம் ரேடியோண்ட. இன்னும் ஒரு தடவை பாட்டு பாட சரி, அதை செய்யுங்கள். நான் விடைபெற்று நான் அங்கே போறேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் டாக்டர். உங்களுக்கு சிறப்பா பேசினீங்க. நன்றி நன்றி, தொடர்போம். நன்றி. இப்ப வாணிமோகம் இருப்பா, அவதான் எங்களுடைய நிகழ்ச்சியை முடிப்பா, அவதான் ஆரம்பித்து வைத்தவர். ஏனெண்டா அவருக்கு மற்ற இது இருக்கு, அவர் ஆரம்பத்திலேயே சொன்னார். ஆமாம் ஆமாம், நீங்கள் உங்களுடைய இதை நினைக்கணும். நாங்கள் உங்களுக்கு நிறைவுக்கு டைம் வந்துட்டது. உங்களுடைய பாடலையுடன் ஒரு என்னுடைய ஒரு ரூட்டீனா வச்சுக்கொள்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இன்னொரு தடவை நாங்கள் ஆழமாக அவர் கேட்ட கேள்வியல் அதோட டாக்டர்ஸும் தேவையில்லை தானே, இப்ப வீட்ல இருந்து தானே செய்யறோம். நல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் இருக்காங்க. ஆமா, நீங்கள் ஒரு பாடலோட நாங்கள் எங்களுடைய நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நான் பெரிய பாடம் இல்லை, டிஎம்எஸ் அல்ல, என்னுடைய ஒரு ஆர்வத்துக்கு உங்களுக்கு ஆசையா கேட்டீங்க இல்லையா? நிச்சயமா. சரி. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே. உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே. பயிருக்கு மழை போலே பைந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது. மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனிது. எம்மதத்துக்கும் பொதுவென்ற பாராட்டை கண்டது. எம்மதத்துக்கும் பொதுவென்ற பாராட்டை கண்டது. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம் பொருள் இன்பமெனும் முப்பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் கற்றுணர்ந்து பயன்பெறும் நினைப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் கற்றுணர்ந்து பயன்பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் நினைக்கல நீங்கள் இவ்வளவு ஒரு வைத்தியர் இந்த மாதிரி அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் என்று ஒரு அழகான குரல்ல நல்லபடிதான் பாடினீங்க. உண்மையாக சந்தோஷமா இருக்கு. சற்று முயற்சிக்கிறேன். ஆமாம்,
மிக அழகு. நினைக்கிறேன் எங்களுடைய உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், உங்களுக்கு வாழ்த்துவார்கள். ஆனா நேரம் நெருங்குவதால் மிக மிக அழகாக இருந்தது உங்களுடைய பாடலோட அந்த நிறைவு வந்து இந்த மகரந்த சிதறல் நிறைவு செய்தது உண்மையாக 698வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர்ந்தது. உங்களுக்கு மிகுந்த நன்றி. இதுவரை நேரமும் அதாவது கலாநிதி இளையதம்பி ஸ்ரீதரன் அவர்கள் மிக அழகாக எம்முடைய நோய்கள் குறித்தும் அதோட திருக்குறள் குறித்தும் பல்வகையான அறிவுரைகளை எங்களுக்கு இந்த பாமுகம் டிவியில் வழங்கியதற்கு மிகுந்த நமது உறவுகள் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்து, இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி மற்றும் ராஜினி அல்போன்ஸ், ஜெயா நடேசன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, இதில் இணைந்து சிறப்பித்த திரு நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்கள் என்று அழகாக ஆரம்பித்து வைத்தார், அவருக்கும் விசேட நன்றியை தெரிவித்து, எமது அடுத்த 699வது நிகழ்ச்சி அடுத்த வாரம் ஒரு புதிய விருந்தினரோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏதாவது சொல்ல வேணுமா, சொல்ல விரும்புகிறீர்களா? டாக்டர் ஸ்ரீதரன் ஏதாவது சொல்ல விரும்பினா? மிக்க நன்றி திருமதி நவஜோதி அவர்களே. உங்களது பணி தொடர வேண்டும். எங்களுக்கு என்ற காணிக்கை நாங்கள் செய்வோம். நன்றி. மிக்க நன்றி. நன்றி. நன்றி திருமதி வாணி மோகன் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து அன்புடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாளைக்கு நவ பிஸியா இருப்பாண்டு. நன்றி.